Welcome to Special Meals. ரோட்டு கடையில் கிடைக்கிற டேஸ்டியான மரவள்ளி கிழங்கு வத்தல் தான் இன்னைக்கு ஸ்பெஷல் மீல்ஸ் சேனல்ல பார்க்க போறோம். டீ டைம் ஸ்நாக்ஸா மட்டும் இல்ல, சாதத்துக்கு சைடு டிஷ்ஷாவும் இதை சாப்பிடலாம். 3/4 கிலோ எடையுள்ள ஒரு மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். கெட்டு போகாம இருக்கிறதுக்காக தான் வேக்ஸ் போட்டிருக்காங்க. அதுதான் அங்கங்க வெள்ளை வெள்ளையா தெரியுது. இந்த மாதிரி குட்டி சைஸ்ல வெட்டி அப்புறமா தோலை ரிமூவ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ தண்ணியில போட்டு நல்லா சுத்தமா மண் வேக்ஸ் எதுவும் இல்லாம கழுவிட்டு ஈக்குவல் லென்த்ல இருக்கிற மாதிரி கிழங்க மறுபடியும் குட்டி குட்டியா வெட்டிக்கணும். இப்போ இதை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஸ்லைஸ் பண்ணும்போது ரொம்ப மெலிசாவும் இல்லாம ரொம்ப தடிமனாவும் இல்லாம இருக்கணும். அதே சமயம் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி திக்னஸ்ல எல்லா பீசஸையும் இருக்கிற மாதிரி வெட்டிக்கணும். இல்லனா பெரிய பீசஸ் அவியறதுக்குள்ள குட்டி பீஸ் எல்லாம் கூழாகிடும். திக்னஸ் பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கணும். எல்லா கிழங்கையும் ஸ்லைஸ் பண்ணியாச்சு. இது அங்கங்க உதுத்து விட்டுக்கோங்க. இப்போ அடுப்புல ஒரு பாத்திரத்துல கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன். அதுல 2 டீஸ்பூன் உப்பு போட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நாம வெட்டி வச்சிருந்த கிழங்கு கொஞ்சம் கொஞ்சமா போட்டுடலாம். ஒரேடியா போடாம கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க. தண்ணிக்குள்ள மூழ்கிற மாதிரி அழுத்தி விட்டுக்கணும். லைட்டா அந்த மாதிரி கிளறி விட்டோம்னா கிழங்கு அவியும் போது ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம இருக்கும். 5 நிமிஷத்துல கிழங்கு அவிஞ்சிருச்சு. பதம் செக் பண்ணலாம். இப்போ நான் உடைச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி உடையணும். நசுக்கும் போது கூழாக கூடாது. இப்போ நசுக்கிறேன் பாருங்க, கூழ் ஆகல. இதுதான் சரியான பதம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த தண்ணி இல்லாம வடிகட்டி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் வடிகட்டியாச்சு. தண்ணி நல்லா வடிஞ்சதும் வெயில்ல காய வச்சிருவோம். நல்லா வெயில்ல காமிக்கிறேன் பாருங்க. நம்ம அவிச்ச கிழங்கு பீஸ் இப்படிதான் இருக்கும். கிழங்கு ஒன்னோட ஒன்று ஒட்டாம நல்லா விரிச்சு காய போடுங்க. 2 நாள் நல்லா இதை வெயில காய வச்சேன். முதல் நாள் சாயந்தரம் வெயில் போனதும் வீட்டுக்குள்ள எடுத்து வச்சிருங்க. மறுநாள் வெயில் வந்ததுக்கு அப்புறமா வெளியே வெயில காய வைங்க. ஈரப்பதம் எதுவும் இல்லாம சருகு மாதிரி காயிற வரைக்கும் காய வச்சு எடுத்தோம்னா 1 வருஷம் வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம். 2 நாள்ல நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அடுப்புல ஒரு பாத்திரத்துல எண்ணெய் வச்சு எண்ணெய் காஞ்சதும் இதை பொரிச்சுக்கலாம். இதுல உப்பு போட்டு தான் அவிச்சிருக்கோம். இதை அப்படியே சாப்பிடலாம். நீங்க விரும்பினா மிளகாய் தூள் போட்டும் சாப்பிடலாம். மொறு மொறுன்னு சுவையான கிழங்கு வத்தல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்பெஷல் மீல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.